ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சுமதிங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி. என்னோட ஸ்நாக்ஸ் பீட்ரூட்டு பாதி முடிஞ்சிருச்சு. பாதினா கொஞ்சமாக தான் எடுத்து நெருங்கி காட்டுறேன். எதுக்கு இந்த வேலை பண்ணிட்டு கொண்டுக்கிறேன்னு. இதில் என்ன போட்டு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, அப்புறம் பொட்டுக்கடலை, அப்புறம் வந்துட்டு பொரி, பெப்பரு இதெல்லாம் போட்டு கலக்கி இருக்கிறேன். ஆவி ஆவி நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? துப்பிடுவா. இவளுக்கு பிடிக்காது, சத்தானதெல்லாம் பிடிக்காது உனக்கு. சொல்லையில பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பெருசாக கம்பீரமாக சொன்னேன், மாமா நான் உடம்பு குறைச்சி காட்டுறேன் மாமா சும்மா அப்படின்னு. எத்தனை கிலோ இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 66 கிலோ இருக்கிறாங்க. என்னோட உடம்பு நான் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50, 48 இதுதான் என்னோட கணக்கு. பாப்பா போகிறதுக்கப்புறம் வெயிட் போட்டேன். அந்த வெயிட்டை குறைக்கணும். மெயினாக தொப்பையை குறைக்கணும். அதனால கொஞ்சம் இதுக்கு மேலே பாப்பாவுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. வாயை கண்ட்ரோல் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் டைம் இருக்கிறப்போ. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ கையை காலையாவது அசைக்கணும். வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறதுக்கு எனக்கு சொல்றதே தெரியலைங்க. அதனால சொன்னேன், ஆனால் டயட் ஃபாலோ பண்ண முடியல. நொறுக்கு தீனு, அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கடல மாவு, போண்டா பஜ்ஜி, அப்புறம் வந்துட்டு எண்ணெய் பண்டம் அதிகமாக எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். அது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. பஜ்ஜி சுடி, போண்டா சுடி, அவர் வந்துட்டு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. வடை, பாயாசம் இப்படிதான் செஞ்சுதான் சொல்லுவாரு. நான் இப்போ கொஞ்ச நாள் திட்டி ஒரு 2-3 மாசமா நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். தயவு செய்து, ஏன்னா அவங்களுக்கு செய்யல, நம்மளுக்கு வாய் கம்மன் இருக்க மாட்டேங்கிறீங்க. செஞ்ச கை நம்ம தான் செய்கிறோம். 2 எடுத்து வாயில போடலான்னு டேஸ்ட் பாத்துறேன். அப்படிங்கிற மாதிரி 2, 2, 3, 4, 5 அப்படின்னு அடிக்கிட்டே போயிடுறோம். அதனால பின் விளைவுகள் சந்திக்கிறது நான் தான். வேண்டாம் சாமி, நீங்க வேணும்னா கடையில சாப்பிட்டுக்குங்க. தயவு செய்து குழந்தைங்களுக்கு 2 வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. வீட்டுல வந்து மொத்தமா வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா என் வாய் அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அதனால வேண்டாம், சரி வேண்டாம், உனக்கு வேணான்னு சொல்லிட்டு இல்லடி வளர்றல, எல்லா வீடியோவும் வளருவேன். அது என்னுடைய ஹேபிட். அதனால வேணாம், சரி விடு, நீயே வேண்டான்ட்டு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாரு. விட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுக்கறதில்ல. இப்ப முறுக்கு மிச்சரும் கூட வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் இதைதான் வாங்கிட்டு வந்து தருவாரு. அப்புறம் இந்த வாரம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருதான். பாப்பாவுக்கு வச்சு வந்து கொடுத்துட்டு எனக்கு இந்த நொறுக்குன்னு சாப்பிட்டு பழகிட்டு வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ஏதோ கம்பீரமா அவர்கிட்ட சொல்றேன், ஆனா என் வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி பொரி இருந்துச்சு, இன்னைக்குதான் இந்த வேலைங்க.